Hello students, welcome to Joy of Learning English. இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் பார்க்க போகிறது CBSE Class 11 Hornbill புக்கில் இருக்க Chapter number 7 The Adventure Written by Jayant Narlikar. இவர் இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸில் ப்ரொஃபஸர். அதுபோக இவர் டெவலப் பண்ண கன்ஃபார்மல் கிராவிட்டி தியரியோட பேர் ஹாயில் நர்லீக்கர் தியரி. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அதனால் இவரோட நாலேஜ் ஆஃப் சயின்ஸையும் மகாராஷ்டிரியன் ஹிஸ்ட்ரி, மராட்டாஸோட ஹிஸ்ட்ரியும் கலந்து நமக்கு இங்கே ஒரு கதை சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்கிறது இந்த ஸ்டோரியிலேருந்து ஒரு பார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால நான் இந்த ஸ்டோரியோட ஒரிஜினலில் உங்களுக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்க பார்ட்டுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையை சொல்லிடுறேன். அப்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கதை ஆரம்பிக்கிறது July 19, 1986, டைம் 7:36 PM. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, கங்காதர் பந்த் கைத்தொண்டே அப்படிங்கிற ப்ரொஃபஸர் ஒரு ட்ரக்கில் அடிபட்டு காணாமல் போயிட்டாரு. இப்படி தான் அந்த கதை ஆரம்பிக்குது. கைத்தொண்டே ஒரு எமினன்ட் ஹிஸ்டாரியன், அதோட பூனேயில் ஒரு லீடிங் பப்ளிக் ஃபிகர். இவர் இது வரைக்கும் 999 அக்கேஷன்ஸை ப்ரிசைட் பண்ணியிருக்காரு. அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா இவர் தான் அந்த ஃபங்க்ஷனை நடத்தி வைப்பார். இந்த 999th ஃபங்க்ஷன் எதை பற்றி அப்படின்னா கேட்டஸ்ட்ராஃபி தியரி பற்றி. அது வரைக்கும் அவருக்கு கேட்டஸ்ட்ராஃபி தியரினா என்னன்னே தெரியல. தெரியாமலே இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ரிசர்ச்சர் ராஜேந்திர தேஷ்பாண்டே அப்படிங்கிறவர்கிட்ட கேட்டஸ்ட்ராஃபி தியரினா என்னன்னு கேட்குறாரு. அவர் கேட்டாஸ்ட்ராஃபி தியரி பற்றி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் பற்றி சொல்கிறார். கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும், நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தா நிறைய சேஞ்ச் இருக்கும் அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கிறாரு. ஜெயிக்கிற மாதிரி இருக்க ஒரு கிரிக்கெட் டீம் ஒரு விக்கெட் போனோன்னு டீமாரலைஸ் ஆகி எப்படி அடுத்தடுத்து விக்கெட் லூஸ் பண்ணி தோற்று போகுது, அதை பற்றி சொல்லும் போது பேட்டில்ஸ் பற்றியும் சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு பேட்டிலில் ஒரு விஷயம் மாறி நடக்கிறதுனால அந்த பேட்டிலே மாறி ஹிஸ்ட்ரியே மாறிடுமா அப்படின்ற டிஸ்கஷனுக்கு போகிறாங்க. அடுத்து கைத்தொண்டே கலந்துக்க வேண்டிய ஃபங்க்ஷன் அவரோட 1000th ஃபங்க்ஷன். அதில் அவர் பேச வேண்டிய டாபிக் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அவர் போகும்போது ஹிஸ்ட்ரியை பற்றியே யோசிச்சுட்டு போகிறாரு. ஹிஸ்ட்ரியில் இருக்க டேர்ன்ஸ், ஈவெண்ட்ஸ் இதை பற்றியே யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும் போது அப்போது ஒரு ட்ரக்கு வந்து அவரை இடிச்சிருது. ட்ரக்கோட டிரைவர், கிளீனர்லாம் பயந்து போய் ஐயோ யார் மேலேயோ ஏற்றிட்டமேன்னு வந்து பார்க்குறாங்க. அவர் எங்கேயுமே இல்லை, ட்ரக்குக்கு கீழேயும் இல்லை, சைட்லேயும் இல்லை, எங்கே போனாருன்னு குழம்பி போயிடுறாங்க. ஆனால் அவர் அங்கே தான் இருந்திருக்காரு. ஆனால் இந்த வேர்ல்டில் இல்லை, அவர் இன்னொரு பேரலல் வேர்ல்டில் இருந்திருக்காரு. அதே பூனேயில் தான் இருந்திருக்காரு. அந்த பேரலல் வேர்ல்டில் அவரை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அவரோட ரியல் வேர்ல்டில் இல்லை. அங்கே இருந்த டாக்டர் இவர்கிட்ட உங்கள் பேரில் ஒரு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எழுதின புக்கெல்லாம் நாங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கோம், நல்ல வேளை அவர் சீக்கிரம் செத்து போயிட்டாரு, இல்லைன்னா அவர் நிறைய எழுதியிருப்பார், நாங்கள் நிறைய படிக்க வேண்டியிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்னன்னா செத்து போயிட்டேனா இல்லை நான் டைம் ட்ராவல் பண்ணி ஃப்யூச்சருக்கு வந்துட்டேனா அப்படின்லாம் இவருக்கு டவுட் வருது. இவருக்கு வந்து அவர் பேரலல் வேர்ல்டில் இருக்காருன்றது இன்னும் புரியல. பூனேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவரோட வீடெல்லாம் அங்கே இல்லை, அவர் வேலை பார்க்குற காலேஜில் எதுவுமே அங்கே இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால அவர் பாம்பேயில் இருக்க அவரோட பையனை பார்க்குறதுக்காக கிளம்புறாரு. இனிமேல் உங்கள் லெசனில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். The Jijamata Express sped along the Pune-Bombay route considerably faster than the Deccan Queen. There were no industrial townships outside Pune. The first stop, Lonavala, came in 40 minutes. The Ghat section that followed was no different from what he knew. The train stopped at Karjat only briefly and went on at even greater speed. It rode through Kalyan. இந்த Jijamata Express அப்படிங்கிறது பேரலல் வேர்ல்டில் இருக்க ஒரு ட்ரெயின். ரியல் லைஃப்பில் நம்ம பார்த்தோன்னா டெக்கன் குவீன் அப்படிங்கிற ட்ரெயின் தான் இருக்குது. இந்த ஜிஜாமாதா எக்ஸ்பிரஸ் டெக்கன் குவீனோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இவர் பூனேயை க்ராஸ் பண்ணி அவுட் சைட் பூனே போகும்போது பொதுவாக அங்கே இருக்க இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்பெல்லாம் இந்த பேரலல் வேர்ல்டில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லோனாவாலா 40 மினிட்ஸ்லேயே வந்துடுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் போகுது. அதுக்கப்புறம் வர காட், அந்த மவுண்டன் ஏரியா இருக்கு இல்லையா, அது எல்லாமே இவருக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் இருக்குது. அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. அதுக்கப்புறம் ட்ரெயின் போய் கர்ஜாத் அப்படிங்கிற ஸ்டேஷனில் நிற்கிது. அங்கே கொஞ்ச நேரம் தான் நிற்கிது. அதுக்கப்புறம் இன்னும் கிரேட்டர் ஸ்பீட், ரொம்ப ஸ்பீட் எடுத்து
கல்யாண் ஸ்டேஷனுக்கு போயிடுது. Meanwhile, the racing mind of Professor Gaitonde had arrived at a plan of action in Bombay. Indeed, as a historian, he felt he should have thought of it sooner. He would go to a big library and browse through history books. That was the surest way of finding out how the present state of affairs was reached. பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா அவர் பாம்பே போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு. ஒரு ஹிஸ்டாரியனாக இவர் ஏற்கனவே இதை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கணும். இவர் பாம்பே போனோன்னே ஒரு பெரிய லைப்ரரிக்கு போய் ஹிஸ்ட்ரி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண போகிறாரு. ஏன் இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபயர்ஸ், அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஏன் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும். He also planned eventually to return to Pune and have a long talk with Rajendra Deshpande, who would surely help him understand what had happened. இப்போ அவர் மும்பை போகிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக பூனே திரும்ப வந்து அங்கே இருக்க ராஜேந்திர தேஷ்பாண்டேயை மீட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட பேசினா இவருக்கு புரியும்னு நினைக்கிறாரு. That is assuming that in this world there existed someone called Rajendra Deshpande. The train stopped beyond the long tunnel. It was a small station called Sarhad. An Anglo-Indian in uniform went through the train checking permits. அதாவது ராஜேந்திர தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, ஏன்னா இப்போது பூனேல அவரோட வீடு இல்லை, காலேஜ் எல்லாம் இல்லை. ஸோ ராஜேந்திர தேஷ்பாண்டே இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் பேசலாம். காட் வழியாக மவுண்டன் ஏரியா வழியாக போயிட்டுருக்காங்க இல்லையா, ஒரு லாங் டனலை தாண்டி ட்ரெயின் ஒரு இடத்துல போய் நிற்குது. அந்த சின்ன ஸ்டேஷன் பேர் சர்ஹத். அங்கே ஒரு ஆங்கிலோ இண்டியன் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ட்ரெயினில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் பெர்மிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ அவங்க பாம்பே போகணுன்னா பாம்பே வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்குது, அது பிரிட்டிஷ் இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால இவங்களுக்கு பூனேலேருந்து பாம்பே போகணுன்னா பெர்மிட் வேணும். சர்ஹத்னா பவுண்ட்ரி, எல்லைன்னு அர்த்தம். This is where the British Raj begins. You are going for the first time, I presume, Khan Sahib asked. Khan Sahib அப்படிங்கிறவர் அதே ட்ரெயினில் இவரோட ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அவர் இங்கேருந்து தான் பிரிட்டிஷ் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது, அதாவது அவங்களோட ரூல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. Yes, the reply was factually correct. Gangadhar Pant had not been to this Bombay before. He ventured a question, and Khan Sahib, how will you go to Peshawar? இவரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஃபேக்சுவலி கரெக்ட். ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி பாம்பே போயிருக்காரு. ஆனால் பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே இருக்க பாம்பேக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் கான் சாஹிப்ட நீங்கள் எப்படி பெஷாவர் போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. திஸ் ட்ரெயின் goes to the Victoria terminus. I will take the frontier mail tonight out of Central. How far does it go? By what route? Bombay to Delhi and then to Lahore and then Peshawar. A long journey. I will reach Peshawar the day after tomorrow. நாம் போகிற இந்த ட்ரெயின் ஜீஜா மாதா எக்ஸ்பிரஸ் விக்டோரியா டெர்மினஸ்க்கு போகும். இப்போ விக்டோரியா டெர்மினஸோட பேர் ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, எப்படி பாம்பே இப்போ மும்பை ஆயிடுச்சோ அதே மாதிரி விக்டோரியா டெர்மினஸ் இப்போ சத்ரபதி சிவாஜி டெர்மினஸாக மாறிடுச்சு. விக்டோரியா டெர்மினஸ்லேருந்து ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். அங்கேருந்து அவர் ஃப்ரண்டியர் மெயில் அப்படிங்கிற ட்ரெயின் ஏறி பாம்பேலேருந்து டெல்லி போவார். அப்புறம் அங்கேருந்து லாகூர், அங்கேருந்து பெஷாவர் போவார். லாகூர் பெஷாவர் இது ரெண்டும் பாகிஸ்தானில் இருக்குது. இது ரொம்ப லாங் ஜேர்னி, பெஷாவருக்கு நான் போய் சேர்றதுக்கு டே ஆஃப்டர் டுமாரோ ஆகிடும் அப்படிங்கிறாரு. Thereafter, Khan Sahib spoke a lot about his business and Gangadhar Pant was a willing listener, for in that way he was able to get some flavor of life in this India that was so different. கான் சாஹிப் அவரோட பிஸ்னஸை பற்றி நிறைய சொல்கிறாரு. கங்காதர் பந்தும் அதை ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே வர்றாரு. ஏன்னா அவருக்கு இந்த இந்தியாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, அங்கே இருக்க லைஃப்பை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. The train now passed through the suburban rail traffic. The blue carriages carried the letters GBMR on the side. Greater Bombay Metropolitan Railway, explained Khan Sahib. See the tiny Union Jack painted on each carriage? A gentle reminder that we are in British territory. இப்போ அந்த ட்ரெயின் பாம்பே கிட்ட போயிடுச்சு. சபர்பன் அப்படின்னா புறநகர் பகுதி. அங்கே இருக்க ரயில் டிராஃபிக் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்க கேரேஜஸ், ப்ளூ கலர் கேரேஜஸ்லாம் ஜிபிஎம்ஆர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஜிபிஎம்ஆர் அப்படின்னா கிரேட்டர் பாம்பே மெட்ரோபாலிட்டன் ரயில்வே அப்படின்னு கான் சாஹிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு யூனியன் ஜாக் இருக்குது. யூனியன் ஜாக் அப்படிங்கிறது பிரிட்டனோட ஃப்ளாகோட பேர்.
ஸோ நம்ம பிரிட்டிஷ் டெரிட்டரியில் இருக்கோம் அப்படிங்கிறத இந்த யூனியன் ஜாக்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாரு. தி ட்ரெயின் பிகான் டு ஸ்லோ டவுன் பியாண்ட் தாதர் அண்ட் ஸ்டாப்ட் ஓன்லி at its destination, Victoria Terminus. The station looked remarkably neat and clean. The staff was almost made up of Anglo-Indians and Parsis, along with a handful of British officers. அந்த ட்ரெயின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது இல்லையா? இப்போ தாதர் அப்படிங்கிற ஸ்டேஷனை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் விக்டோரியா டெர்மினஸில் வந்து நிற்கிது. விக்டோரியா டெர்மினஸ் ரொம்ப ஒரு அழுக்கான ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் இந்த வேர்ல்டில் அது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாமே வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸாக இருக்காங்க, இல்லைனா பார்சீஸ் அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. As he emerged from the station, Gangadhar Pant found himself facing an imposing building. The letters on it proclaimed its identity to those who did not know this Bombay landmark, East India House, headquarters of the East India Company. அவர் ஸ்டேஷனை விட்டு விக்டோரியா டெர்மினஸை விட்டு வெளியில் வந்த உடனே ஒரு பெரிய பில்டிங் பார்க்குறாரு. அவர் இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங் பார்த்ததே இல்லை. இந்த பில்டிங் என்ன அப்படிங்கிறத அந்த பில்டிங்கில் எழுதியிருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா ஹவுஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. Prepared as he was for many shocks, Professor Gaitonde had not expected this. The East India Company had been wound up shortly after the events of the 1857. At least, that is what history books said. Yet, here it was, not only alive but flourishing. So history had taken a different turn, perhaps before 1857. How and when had it happened? He had to find out. ப்ரொஃபஸர் காய்த்தொண்டே நிறைய ஷாக்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தார். ஆனால் இப்படி ஒரு ஷாக்காக அவரே எதிர்பார்க்கல. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்மலாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம்ல, ரிவோல்ட் ஆஃப் 1857. அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்தியாவை விட்டு போயிடுச்சு. அப்படி தான் ஹிஸ்ட்ரி புக்லலாம் நம்ம படித்தோம். ஆனால் இங்கே பார்த்தா அந்த கம்பெனி நல்லா ஃப்ளரிஷ் ஆகியிருக்கு. அப்படின்னா 1857க்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கணும். அப்படி என்ன நடந்துச்சு, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. As he walked along Hornbill Road, as it was called, he found a different set of shops and office buildings. There were no handloom house building. Instead, there were boots and Woolworth departmental stores, imposing offices of Lloyd's, Barclays, and other British banks, as in a typical high street of a town in England. அவர் ஹார்ன்பி ரோடு அப்படிங்கிற ரோடில் நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே இருக்க ஷாப்ஸ், ஆஃபீஸ் பில்டிங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே எப்போவும் இருக்க மாதிரி ஹேண்ட்லூம் ஹவுஸ் பில்டிங் இல்லை. அதுக்கு பதிலாக பூட்ஸ் அண்ட் வூல்வர்த் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ன்னு இருந்தது. லாய்ட்ஸ், பேக்லே, அப்புறம் மற்ற பிரிட்டிஷ் பேங்க்ஸ் எல்லாம் இருந்தது. எப்படி இங்கிலாண்டில் இருக்க ஒரு டவுனில் இருக்க ஹை ஸ்ட்ரீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ரோடு இருந்தது. He turned right along Home Street and entered Forbes building. I wish to meet Mr. Vinay Gaitonde, please, he said to the English receptionist. She searched through the telephone list, the staff list, and then through the directory of employees of all the branches of the firm. She shook her head and said, I'm afraid I can't find anyone of that name either here or in any of our branches. Are you sure he works here? அவர் அங்கேருந்து ரைட் எடுத்து ஹோம் ஸ்ட்ரீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்க ஃபோர்ப்ஸ் பில்டிங்குள்ளே போகிறாரு. அங்கே தான் அவரோட பையன் வேலை பார்க்குறாரு. அங்கே ஒரு இங்கிலீஷ் ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. அவங்கக்கிட்ட மிஸ்டர் வினய் காய்த்தொண்டையை மீட் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு. அவங்களும் டெலிஃபோன் லிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க, ஸ்டாஃப் லிஸ்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸோட டிரெக்டரி இருக்கும் இல்லையா, எல்லா பிரான்ச்சில் இருக்க அந்த ஃபர்மோட எம்ப்ளாயீஸோட லிஸ்ட்டையும் அவங்க செக் பண்ணிவிட்டு, எங்கள் ஃபார்மில் இந்த பேரில் யாருமே இல்லை, நான் எல்லா பிரான்ச்சையும் செக் பண்ணிட்டேன், அவர் இங்கே தான் வேலை பார்க்குறாரா, அவங்களுக்கு ஷியோராக தெரியுமான்னு கேட்குறாங்க. This was a blow, not totally unexpected. If he himself were dead in this world, what guarantee had he that his son would be alive? Indeed, he may not even have been born. இது அவருக்கு ஒரு பெரிய அடி மாதிரி. இது அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த உலகத்தில் அவரே இல்லை, அவரே இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட பையன் எப்படி இருக்க முடியும், ஒருவேளை பையன் பிறக்கவே இல்லையோ அப்படிலாம் யோசிக்கிறாரு. He thanked the girl politely and came out. It was characteristic of him not to worry about where he would stay. His main concern was to make his way to the library of the Asiatic Society to solve the riddle of history. Grabbing a quick lunch at a restaurant, he made his way to the town hall. இங்கிலீஷ் லேடி, அந்த பிரிட்டிஷ் லேடிக்கு தேங்க் பண்ணிவிட்டு அவர் ஃபோர்ப்ஸ் பில்டிங்கை விட்டு வெளியில் வந்துடுறாரு. பையன் இல்லையே, எங்கே போய் தங்குறதுன்னெலாம் அவர் யோசிக்கலை. அவர் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது.
அவரோட முக்கியமான கவலை என்னன்னா அவர் லைப்ரரி ஆஃப் ஏஷியாட்டிக் சொசைட்டிக்கு போகணும். அங்கே போய் ஹிஸ்ட்ரியில் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற இந்த ரிடில், இந்த புதிரை பற்றி அவர் கண்டுபிடிக்கணும். அதனால பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் வேகமாக லஞ்சு சாப்பிட்டுட்டு டவுன் ஹால் பக்கமாக போகிறாரு. உங்களில் யாருக்காவது அவர்கிட்ட எப்படி பணம் வந்துச்சு அப்படிங்கிற டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு டாக்டர் பற்றி இன்ட்ரொடக்ஷனில் சொன்னேன் இல்லையா, அந்த டாக்டர் தான் இவருக்கு பணம் கொடுத்தாரு. ஏன்னா இந்த கண்ட்ரியோட கரன்சி நோட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. யாருக்காவது அந்த டவுட் வந்திருந்ததுன்னா எனக்கு காமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். Yes, to his relief, the town hall was there. It did house the library. He entered the reading room and asked for a list of history books, including his own. நல்லவேளை டவுன் ஹாலும் அங்கே இருந்தது, அங்கே லைப்ரரியும் இருந்தது. அங்கேருந்து ரீடிங் ரூம்க்கு போய் ஹிஸ்ட்ரி புக்ஸ், அவர் எழுதின ஹிஸ்ட்ரி புக்ஸ், இப்படி ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அந்த புக்கெல்லாம் வேணும்னு கேட்குறாரு. His 5 volumes duly arrived on his table. He started from the beginning. Volume 1 took the history up to the period of Ashoka. Volume 2 up to Samudragupta. Volume 3 up to Muhammad Ghori. And Volume 4 up to the death of Aurangzeb. Up to this period, history was as he knew it. The change evidently had occurred in the last volume. அவர் எழுதின 5 வால்யூம்ஸும் அந்த டேபிளுக்கு வருது. ஃபர்ஸ்ட் வால்யூமில் அவர் கிங் அசோகாவோட பீரியட் வரைக்கும் எழுதியிருக்காரு. வால்யூம் 2ல் அவர் சமுத்திரகுப்தாவோட பீரியட் வரைக்கும் எழுதியிருக்காரு. வால்யூம் 3ல் முகமது கோரியோட பீரியட் வரைக்கும் எழுதியிருக்காரு. வால்யூம் 4ல் டெத் ஆஃப் அவுரங்கசீப் வரைக்கும் எழுதியிருக்காரு. இது வரைக்கும் அவருக்கு ஹிஸ்ட்ரி எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படின்னா வால்யூம் 5ல் லாஸ்ட் வால்யூமில் தான் ஏதோ ஒரு விஷயம் வேறு மாதிரி நடந்திருக்கணும், ஏதோ சேஞ்ச் ஆகியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. ரீடிங் வால்யூம் 5 ஃப்ரம் போத் எண்ட்ஸ் இன்வர்ட்ஸ், Gangadhar Pant finally converged on the precise moment where history had taken a different turn. அவர் ஃப்ரண்ட் கவர்லேருந்து இந்த பக்கமாக படிச்சுட்டு போகிறாரு, பேக் கவர்லேருந்து அந்த பக்கம் இருந்து படிச்சுட்டு வராரு. கடைசி 2 பக்கம் இருந்து படிச்சுட்டு நடுவில் ஒரு இடத்துல வந்து ஹிஸ்ட்ரியில் என்ன டிஃப்ரெண்ட் டர்ன் நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. That page in the book described the Battle of Panipat and it mentioned that the Marathas won it handsomely. Abdali was routed and he was chased back to Kabul by the triumphant Maratha army led by Sadashiv Rao Bhav and his nephew the young Vishwas Rao. அது அப்படி என்ன முக்கியமான டர்ன், என்ன ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னா 1761 நடந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இது மராட்டா எம்பையருக்கும் ஆப்கான் எம்பையருக்கும் நடுவில் நடந்தது. ஆப்கானிஸ்தான் தெரியும் இல்லையா உங்களுக்கு, அங்கேருந்து ஆப்கான் எம்பையரோட ஹெட்டாக அப்போ இருந்தது அஹமத் ஷா அப்தாலி. ஆக்சுவலாக இந்த வாரில் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருச்சு, மராட்டாஸ் தோற்று போயிட்டாங்க. நீங்கள் அந்த பாஜிராவ் மஸ்தானி படம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த பாஜிராவோட பையன் நானா சாஹேப்போட பையன் தான் விஸ்வாஸ் ராவ், அவரோட அங்கிள் தான் சதாசிவ் ராவ் பாவ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதில் தோற்று போயிட்டாங்க. ஆனால் இந்த புக்கில் வால்யூம் 5ல் என்ன இருக்குன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு இருக்குது. அவங்க ஜெயிச்சு அப்தாலியை தோக்கடிச்சு அவரோட சொந்த ஊரான காபூலுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிலாம் இந்த புக்கில் போட்டிருக்கு. The book did not go into a blow-by-blow account of the battle itself. Rather, it elaborated in detail its consequences for the power struggle in India. Blow-by-blow accountனா ஃபுல் டீட்டெயிலோட சீக்வன்ஸ் பை சீக்வன்ஸ் அவங்க எதுவுமே அந்த பேட்டிலை பற்றி சொல்லலை. ஆனால் அந்த புக்கில் எதை பற்றி டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா பவர் ஸ்ட்ரகிள், இந்தியாவில் அதுக்கப்புறம் யாருக்கு ரொம்ப பவர் இருக்கும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு நடுவில் இருந்த அந்த காம்படிஷனை பற்றி அந்த புக்கில் நிறைய போட்டிருந்தாங்க. Gangadhar Pant read through the account avidly. Avidlyனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை பற்றி அவர் படிச்சுட்டு இருந்தார். The style of writing was unmistakably his, yet he was reading the account for the first time. அவர் அதை படிக்கும்போது அது அவர் ஸ்டைல்னு தான் தெரியுது, அவர் தான் எழுதியிருக்காருன்னு தெரியுது. ஆனால் அதில் கொடுத்துருக்க அக்கவுண்ட், ஹிஸ்டாரிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக படிக்கிறாரு. Their victory in the battle was not only a great morale booster to the Marathas, but it also established their supremacy in northern India. The East India Company, which had been watching these developments from the sidelines, got the message and temporarily shelved its expansionist program. இந்த பேட்டிலில் அவங்க ஜெயிச்சதுனால அவங்களோட மொரால் பூஸ்டர் அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. மராட்டாஸ் நார்த் இந்தியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க.
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மராட்டாஸோட இந்த விக்ட்ரியை பார்த்துட்டே தான் இருக்குது, வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்தியாவில் அவங்களோட எம்பையரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற ஆசை இருந்தது இல்லையா, அந்த ஆசையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக ஷெல்ஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபார் த பேஷ்வாஸ் த இம்மீடியட் ரிசல்ட் வாஸ் அன் இன்க்ரீஸ் இன் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பாவ் சாஹிப் அண்ட் விஸ்வாஸ் ராவ், who eventually succeeded his father in 1780 AD. The troublemaker Dada Saheb was relegated to the background and he eventually retired from state politics. சத்ரபதி சிவாஜி தான் மராட்டா எம்பையரை ஃபவுண்ட் பண்ணார். அவங்களுக்கெல்லாம் பிராமின் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள தான் பேஷ்வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிங்கை மதிக்காமல் ஃபுல் பவரையும் இவங்களையும் எடுத்துக்கிட்டு பேஷ்வாஸே மராட்டா எம்பையர் ஃபுல்லாக ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போது விஸ்வாஸ் ராவுக்கு ரொம்ப வயசு கம்மின்றதுனால பாவ் சாஹிப் தான், அவரோட அங்கிள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார். இப்போது இந்த பேட்டிலுக்கு அப்புறமா விஸ்வாஸ் ராவ் அவங்க அப்பாவுக்கு அடுத்து ஹெட் பொசிஷனுக்கு வந்துட்டார். அவங்கக்கிட்ட இருந்த ஒரு ட்ரபிள் மேக்கர் தாதா சாஹிப், அவரையும் ரெலகேட்டட் டு அப்படின்னா ஒரு டிமோட் பண்ணிட்டாங்க, ஒரு சின்ன பொசிஷனுக்கு அவரை அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறமா அவர் பாலிட்டிக்ஸ்லேருந்தே ஒதுங்கிட்டார். To its dismay, the East India Company met its match in the new Maratha ruler Vishwas Rao. He and his brother Madhav Rao combined political acumen with valor and systematically expanded their influence all over India. The company was reduced to pockets of influence near Bombay, Calcutta and Madras, just like its European rivals, the Portuguese and the French. அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நினச்சது எதுவுமே நடக்கலை. மெட்டிட்ஸ் மேட்ச் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் காம்படிட்டராக விஸ்வாஸ் ராவ் இருந்தார். விஸ்வாஸ் ராவும் அவரோட பிரதர் மாதவ் ராவும் பொலிட்டிக்கல் அக்யூமென் அப்படின்னா வெரி ஷார்ப் பொலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தது. வேலர் அப்படின்னா கரேஜ் அண்ட் பிரேவரி, இதெல்லாம் சேர்ந்து அவங்களோட எம்பையரை இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனாங்க. எப்படி இங்கிலீஷ் பீப்புளோட யூரோப்பியன் பொலிட்டிக்கல் ரைவல்ஸ் போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்ச் இவங்க எல்லாருக்கும் இந்தியாவில் அங்கங்கே 1-2 காலனிஸ் மட்டும் இருந்ததோ, அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இந்த இடத்துல மட்டும்தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. இங்கே மட்டும்தான் அவங்களோட காலனிஸ் இருந்தது. அதுக்கு மேலே அவங்களால எக்ஸ்பேண்ட் ஆக முடியலை. For political reasons, the Peshwas kept the puppet Mughal regime alive in Delhi. In the 19th century, these de facto rulers from Pune were astute enough to recognize the importance of the technological age dawning in Europe. Political reasonskaக அவங்க டெல்லியில் மொகல்ஸை ரூல் பண்ண விட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் மொகல்ஸுக்கு அப்போ எந்த பவரும் இல்லை. இந்த பேஷ்வாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்கிற பப்பெட் மாதிரி இருந்தாங்க. de facto rulers அப்படின்னா one who has assumed authority. இவங்க தான் ஹோல் இந்தியாவுக்கும் அத்தாரிட்டி அப்படின்னு இவங்களா அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டாங்க. இந்த பூனேயை சேர்ந்த ரூலர்ஸ் அஸ்டியூட் அப்படின்னா they were very clever enough to recognize யூரோப்பில் நடந்துட்டு இருந்த அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், டெக்னாலஜிக்கல் ஏஜ் இதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணி இதெல்லாம் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. They set up their own centers for science and technology. Here, the East India Company saw another opportunity to extend its influence. It offered aid and experts. They were accepted only to make the local centers self-sufficient. இவங்க எப்படி யூரோப்பில் இருக்கோ அதே மாதிரி சயின்ஸ் டெக்னாலஜிக்கு பூனேலேயும் சென்டர்ஸ்லாம் செட்டப் பண்ணாங்க. அப்போவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சரி நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எய்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக ஆக்கிறதுக்காக அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட பார்ட் 2 லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்கள். For more such videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.